Hi Magale, welcome to LathusKitchen&Vlog. இது வந்து ஃப்ரைடே, அதாவது நேற்றுக்கான குக்கிங் விலாக் தான். ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜூஸ் பண்ணணும்னு நைட்டே யோசித்து வச்சுட்டேன். அதனால் எல்லா நட்ஸ் அண்ட் சீட்ஸையும் சோக் பண்ணி வச்சாச்சு. காலையில் எழுந்து டீ குடிச்சிட்டு ஃபஸ்ட்டு நான் இன்ஃபேக்ட் பிஃபோர் டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் பார்க்குற வேலை என்னோடய மைக்ரோக்ரீன்ஸை பார்க்குறது. அது பார்த்துட்டு மூங் தால் ஊற வச்சுருந்தேன் காலையிலேயே. அதை நைட்டு தண்ணி வடிச்சிட்டு விட்டாச்சு. காலையில் சூப்பராக ஸ்ப்ரவுட் ஆகிருந்தது. ஸோ இப்போது மஸ்டர்ட் க்ரீன் குல்த்தி, அதாவது ஹார்ஸ் கிராம் ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி மறுபடியும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சியா சீட்ஸ் அவ்வளோ வரல, போட்ட சீட்ஸில் 10% தான் வந்திருக்கு. ஸோ சீட்ஸோட ப்ராப்ளம், சீட்ஸ் அவ்வளோ பொட்டன்சி இல்லை. அதனால் ஸ்டோர் பாட் எல்லாமே மைக்ரோக்ரீன்ஸாக வராதுன்றது இட்ஸ் அ கிளியர் எக்ஸாம்பிள். இப்போல்லாம் நான் மெஷர் பண்ணி தான் சாப்பிட்றேன், ப்ளஸ் ஆல்சோ குக் பண்ணுறேன். பிகாஸ் கேலரிஸை கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ப்ளஸ் அதோட ப்ரோட்டீன் வேல்யூ கூகுளில் ரெஃபர் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நட்ஸ் அண்ட் சீட்ஸை ஃபஸ்ட்டு வால்நட் அண்ட் ஆல்மண்ட்ஸை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பம்கின் அண்ட் சன்ஃப்ளவர் சீட்ஸை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன் ஹஸ்பண்ட்க்கு கொடுக்கறதுக்காக. பிஃபோர் ஆடிங் பனானா அண்ட் டேட்ஸ் ஆட் பண்ணி அது கூட கொஞ்சமாக மில்க்கையும் ஆட் பண்ணி ஸ்மூதி ரெடி பண்ணியாச்சு. இது வந்து நட்ஸ் அண்ட் சீட்ஸ் சோக் பண்ண வாட்டர். எங்கேயோ படித்தேன் மைக்ரோக்ரீன்ஸ்க்கு இதை ஃபர்டிலைசர்ஸாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வாட்டரை கொஞ்சம் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நிறைய தண்ணி டைல்யூட் பண்ணிவிட்டு அதை என்னோடய மைக்ரோக்ரீன்ஸ்க்கு ஸ்ப்ரே பண்ணேன் ஆஸ் அ நேச்சுரல் ஃபர்டிலைசராக. மூங் தால் ஸ்ப்ரவுட் ஆகிருந்தது இல்லையா, ஸோ அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து மறுபடியும் மூங் தாலோட மைக்ரோக்ரீன்ஸ் க்ரோ பண்ணலான்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் மூடி போட்டு டார்க் ரூமில் வச்சுருக்கேன். இது வந்து அந்த மேத்தி இட்லி பேட்டர் 3rd டே. நான் 3 நாளைக்கு மேலே இட்லி பேட்டர் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இட்லியாக பண்ணிவிட்டு ப்ளஸ் ட்ரை ஃப்ரூட் ஷேக் ஃபார் ஹர் அண்ட் ஃபார் மீ லிட்டில் பிட் கொஞ்சம் கப்பில் கோகனட் சட்னி தான். அப்புறம் மூங் தால் ஸ்ப்ரவுட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதை பாயில் பண்ணி வச்சு ஒரு ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட்டாக அன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் இருந்தது. ஹஸ்பண்ட்க்கு half a scoop of protein powder along with the nuts and seed paste and some idli and chutney as usual. பொண்ணுக்கு மாத்திரம் ஒரு லார்ஜ் கிளாஸில் கொடுத்தாச்சு. ஆனால் அவளால் ஃபுல்லாக குடிக்க முடியல, இட்ஸ் அ பிக் கிளாஸ். ஸோ அதனால் பாதியாக வச்சுட்டா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. சரி மத்தியானம் ஏதாவது ஷேக் மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து குல்த்தி, அதாவது ஹார்ஸ் கிராம் மைக்ரோக்ரீன் ஹார்வெஸ்ட் பண்ணது. கொஞ்சம் பாலக்கீரையோட பாசிப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாலாம் போட்டு ஒரு மசியல் மாதிரி பண்ணியாச்சு. ஹோம் க்ரீன் குல்த்தி, அதாவது ஹார்ஸ் கிராமோட மைக்ரோக்ரீன் போட்டதுனால இன்னுமே டேஸ்டியாக இருந்தது. ஏன்னா வீட்லேயே நம்ம பார்த்து வளர்த்த ஒரு மைக்ரோக்ரீன் அது. ஸோ அதை சாப்பிடும்போது டெஃபினட்டாக ஒரு தனி டேஸ்ட் வரும். அப்புறம் ஸ்ப்ரவுட்ஸை கொஞ்சமாக பாயில் பண்ணிவிட்டு அது கூட எல்லா பர்பிள் கேபேஜ் அண்ட் ஒயிட் கேபேஜ், அனியன், டொமேட்டோ, கியூக்கம்பர் அதெல்லாம் போட்டு கொத்தமல்லி நிறைய போட்டு ஒரு ஸ்ப்ரவுட் சாலட் மாதிரி பண்ணியாச்சு ப்ரோட்டீனுக்காக. கீரையில் அவ்வளோவா ப்ரோட்டீன் இல்லை. நான் கீரை மசியல் பண்ணும்போது மேக்ஸிமம் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மூங் தால் தான் போடுவேன், அதுக்கு மேலே போட மாட்டேன். அப்போ தான் கீரையோட ஃப்ளேவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ப்ளஸ் தட் வைப்ரண்ட் க்ரீன் கலர் எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்கன்னா, ஹாட் வாட்டரில் ரொம்ப நேரம் பிளான்ச் பண்ணக்கூடாது. கீரையை ரொம்ப வேக விட்டோம்னா அது ஒரு மாதிரி டார்க் க்ரீன் ஆகிடும். லைட்டாக அது குக் பண்ணதுக்கப்புறம் எடுத்துடணும் இம்மிடியட்டாக. அதை முடிஞ்சால் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு வச்சிங்கன்னா அதோட கலர் ரீட்டைன் ஆகும். சுகர்லாம் போடணுன்னு அவசியம் இல்லை. ஸோ 120 கிராம்ஸோ என்னவோ எக்ஸாக்டாக மெஷர்மெண்ட் தெரில, இதோட டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ரைஸ், சம் கீரை, ஸ்ப்ரவுட்டட் சாலட், பட்டர் மில்க், பொட்டேட்டோ, பேபி பொட்டேட்டோஸை ஸ்கின் எடுக்காமல் நிறைய எள்ளு போட்டு பண்ண ஒரு பொரியல். இது ரோஸ்ட், பொட்டேட்டோ ரோஸ்ட். ஆமாம், கார்ப்ஸு பொட்டேட்டோவில் அதிகம் தான், பட் இருந்தாலும் குவான்டிட்டி கம்மி தான். ரைஸோட குவான்டிட்டியும் கம்மி. மற்றபடி ஸ்ப்ரவுட்ஸ் கொஞ்சம் நிறைய வச்சு அன்றைக்கான லஞ்ச். இது வந்து ஆஃப்டர்நூன் ஸ்நாக். பொண்ணுக்கு அந்த ஷேக் இருந்ததுனால அது கூடவே இன்னும் கொஞ்சம் மில்க் போட்டு ஐஸ் க்யூப்ஸ் போட்டு கொடுத்தாச்சு. நான் காஃபி வித் லிட்டில் பிட் ஆஃப் மேத்தி பாரா வச்சு ஐ ஹேட் மை காஃபி வித்தவுட் சுகர். I don't have a diabetic or any problem for now, touch wood, but still I have my coffee without sugar at times. அன்றைக்கான என்னோடய சுகர் இன்டேக்கை பொறுத்து நான் சுகர் ஆட் பண்ணுவேன் என்னோடய காஃபியில், இல்லைனா இல்லை. இது வந்து நைட்டு சரி ஒரு ப்ராப்பர் ப்ரோட்டீன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெம்பேயில் இதுவும் 200 கிராம்ஸ் தான் தின்ஸ் மாதிரி. பட் இதில் 38 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் கிடைக்கும் நம்மளுக்கு. அது மேரினேட்டட் வெர்ஷன்றதுனால அதில் கொஞ்சம் குவான்டிட்டி கம்மி. இன்ஃபேக்ட் டெம்பே தின்ஸ் இஸ் நாட் 200 கிராம், அது 180 கிராமோ என்னவோ, கொஞ்சம் குவான்டிட்டி கம்மி. இது பார்த்திங்கன்னா க்யூப்ஸாக வரும் நம்மளுக்கு. இதை நீங்கள் டைரெக்டாக ஜஸ்ட் ஆயில் போட்டு ஜஸ்ட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணலாம் வித் சம்
seasoning, or you can wrap it along with the chapati. தோசையோட மின்ஸ் பண்ணிவிட்டு தோசையோடு பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி ஜஸ்ட்டு வெறும் மிளகாப்பொடி மஞ்சப்பொடி போட்டு ஃப்ரை பண்ணி ஒரு கருணக்கிழங்கு ஃப்ரை மாதிரி பண்ணி அது கூட ஃப்ரெஷ் கர்ட் ஒரு 100 grams எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் ப்ராக்லிஸ் அண்ட் கேரட்ஸ் அலாங் வித் ஆனியன் டொமேட்டோ கிரேவி. அப்படி தான் அன்றைக்கி என்னோடய டின்னர் முடித்தேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப்